கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நெருங்கிய வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நழுவி விட்டு கூடாது என்பதாக பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்லி தருவார்கள். அல்லாஹுவிடத்திலே நெருங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது, அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதிலே 2 விஷயங்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி இதா ஜா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் எப்பொழுது பசியாக இருக்கிறானோ, ஒரு மனிதன் பசியாக இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்கும். பசியோடு இருக்கின்ற நேரத்தில் இறைவனின் நெருக்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுவின் நெருக்கம் மிக அவசியமாக கிடைக்கின்றது பசியினால். அடுத்தது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஹுவ சாஜிதுன். அதிகமாக சஜிதா செய்யக்கூடியவர்கள், சஜிதாவிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக கூடியவர்கள் என்பதை பெருமானார் பதிவு செய்தார்கள். இந்த 2 நேரங்களில் மட்டும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். ஒன்று பசியாக இருப்பது, இன்னொன்று சஜிதாவிலே இருக்கின்ற நேரம். சஜிதாவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது. அதே போன்று பசியாக இருக்கின்ற நேரத்தில் நமக்கு அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கிறது. இது ரமலானிலே அதிகமாக இருக்கிறது. இந்த 2 தன்மைகளும் ரமலானில் அதிகமாக இருக்கிறது. பகல் முழுக்க பட்டினியாக இருக்கிறான், அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்கிறது. இரவு முழுக்க சஜிதாவிலே கிடக்கிறான், அதனால் அல்லாஹுவின் நெருக்கங்கள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் இந்த 2 விஷயங்களின் மூலமாக அல்லாஹுவின் நெருக்கத்தை உங்களுக்கு தேடி தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானின் வாய்ப்புகளை தவற விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அதிகமாக கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை ரமலானிலே தொடர்படியாக பகல் காலங்களிலே நோன்பு வைத்து அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்று, இரவு காலங்களிலே சஜிதாக்களை செய்து அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். இந்த பொன்னான பொழுதுகளை வீணாக பொழுதாக்கி விடாதீர்கள், வீணாக பொழுதுபோக்குகளாக ஆக்கிவிட வேண்டாம். ரமலான் நம்மிடத்தில் வரும் பொழுது பொழுதுபோக்காக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுகின்ற ஒரு பொழுதுபோக்காக, ஒரு பொன்னான நேரமாக பொழுதை நாம் அதை போக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்குண்டான தயாரிப்புகளை ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னார்கள்.